ப்ரோ டைட்டில் வேற பார்த்து லாஸ்ட் ப்ரோ தியேட்டர். அவர் கம்மன் விட்டிருந்தா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஜாலியா போயிருப்பாரு. அவரை தூண்டி விட்டு சிஎம் ஆக்கிட்டாங்க. ஒரு நடிகர் நாடா ஆட முடியுமா? எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ணாரு. ஒரு நடிகர் நாடா ஆட முடியுமா? விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் நடிக்கும் ஜனநாயகம் என்ற போது என்னடா அது? இது வரைக்கும் விஜய் வந்துட்டு நம்ம திரையில பார்த்துருக்கோம். இனிமே நம்மளோட தரையில பார்க்க போறோம், இந்த தெருவில் பார்க்க போறோம், இந்த ஊர்ல பார்க்க போறோம், இங்க அம்மல் ஆபீஸ்ல பார்க்க போறோம். இனிமே போற வர இடத்தெல்லாம் விஜய் பார்க்க போறோம். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கு. ப்ரோ டைட்டில் வேற பார்த்து லாஸ்ட் ப்ரோ தியேட்டர். லாஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டாரு தலைவர். அவர் கம்மன் விட்டிருந்தா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஜாலியா போயிருப்பாரு. அவரை தூண்டி விட்டு சிஎம் ஆக்கிட்டாங்க. அப்ப தளபதின்னு அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோலயே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பிளாஸ்ட் தான். படம் ஓப்பனிங்ல எம்ஜிஆர் காட்டுறாங்க. 1978 மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கடைசி படம் எம்ஜிஆர். அவர் முதலமைச்சர். ஒரு நடிகர் நாடா ஆட முடியுமா? எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ணாரு. ஒரு நடிகர் நாடா ஆட முடியுமா? விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுதான் ஜனநாயகம். ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட சரி ஓகே தளபதி விஜயன் போட்டு முடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் நடிக்கும் ஜனநாயகம் என்ற போது என்னடா அது? இது மாதிரிலாம் நடந்ததே இல்லைங்க. நான் பகவதி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷோ போறேங்க. தளபதி படம் கலைவா படம் மட்டும் தான் பார்க்க முடியல. அதுவுமே கேரளால போய் பார்த்துட்டேன். அதை நம்ம விட மாட்டேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்காக தான் இன்னைக்கு நான் கமலாவுக்கு வந்தேன். நானு எப்பவுமே இப்ப லாஸ்டா ஒரு 4-5 படம் கமலாவுக்கு தான் வர்றேன், கலைவர் படத்துக்கு. ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பிளஸ் அவரும் நல்லா வைபா வரும், ஓனருமே அந்த வைப்ரேஷனுக்காக வர்றது. இன்னைக்கு படம் நல்லா பார்த்தோம். என் பக்கத்துல தான் வந்து அமைச்சர் இவர் வெங்கட்ராமன் சார் உட்காந்து பார்த்தாரு. அவரும் நல்லா ஃபுல்லா வைப் பண்ணாரு. அங்க என்ஜாய் பண்றத பார்த்துட்டு அவரும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணாரு. அந்த இடத்துல நாங்க அந்த எமோஷனலை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இப்படின்றதுக்குள்ள அள வச்சுட்டாங்க. நான் அண்ணாவை தான் பார்த்தேன், சிஎம்ஓ பார்க்கல, தளபதியா போகல. எங்க அண்ணா படம் வந்து பார்த்தேன். காலையில இங்க தான் இருந்தேன், நேற்று நைட்டு இங்க தான் இருந்தேன், வந்து பார்த்தேன். அவ்வளவுதான். சிஎம் தளபதி எல்லாமே ஓகே. எங்க அண்ணா படத்தை வந்து பார்த்தேன். அவ்வளவுதான். லாஸ்ட் ஃபிலிம் தான் அக்செப்டே பண்ணிக்க முடியல. பட் ஒரு மக்களோட இருந்து பார்க்கும்போது சிஎம்மா இருக்குல்ல. சோ நாங்க அடுத்து நல்லாச்சு பண்ணுவாரு, மக்களாச்சு பண்ணுவாருன்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன எதிர்பார்த்தோமோ வெயிட் பண்ணதுக்கு வர்த்து ப்ரோ. ஓகேவா? கரெக்டான ஃபேவல் மூவி ப்ரோ. மஜா பண்ணிட்டாங்க, எல்லாமே சூற விட்டாங்க ப்ரோ. அந்த அரசியல் ரீதிமா என்னென்ன இருக்கு பாத்தியா, அதெல்லாம் கரெக்டா பக்காவா வச்சு செதுக்கிட்டாங்க. வேற மாரி இது ஒரு இன்ட்ரோ கார்டு போடுறாங்க. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நடிகை வாங்க முடியுமா? எங்கேயாவது போட முடியுமா? நீ என்ன ஸ்டார் வேணா போட்டுக்க, என்ன நடிகர்னு போட்டுக்க, என்ன வேணா போட்டுக்க, உனக்கு பார்க்கவே முடியாதுங்க. இது வந்து யாருக்கும் கிடைக்கும்? கோடியில ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கு. எப்படிங்க இது? அதுதாங்க கொடுத்து வச்சுதேவோம். இது வரைக்கும் விஜய் வந்துட்டு நம்ம திரையில பார்த்துருக்கோம். இனிமே நம்மளோட தரையில பார்க்க போறோம், இந்த தெருவில் பார்க்க போறோம், இந்த ஊர்ல பார்க்க போறோம், இங்க அம்மல் ஆபீஸ்ல பார்க்க போறோம். இனிமே போற வர இடத்தெல்லாம் விஜய் பார்க்க போறோம். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கு. எந்த ஆக்டருக்குமே இந்த லக் இருக்காதுல்ல. ஒரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்ற மாதிரி தான் Jan 9 வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகல. பட் இட்ஸ் ஓகே. நாங்க இப்ப அதை விட டபுள் ட்ரிபிள் ஹாப்பி. ஏண்டா சும்மா ஒரு மனுஷனை சொருகினா இருப்பீங்க. அன்னைக்கே விட்டு இருந்தா அந்த படம், இன்னைக்கு பேர் 3 வெற்றி. அந்த படம் வந்திருந்தா மாற்றம் வேணும்னு கேட்டு இருந்தது. இப்ப மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க தமிழ் மக்கள். எம்மதமும் சம்மதமும், இந்து மதமோ முஸ்லீம் மதமோ கிறிஸ்தவ மதமோ அழகா ஸ்கிரீன் பிளேல இருக்குது. நான் ஒரு இந்து, என் கோயிலை முஸ்லீம் காப்பாத்துங்க. நீங்க ஒரு முஸ்லீம், நான் ஒரு இந்து உங்க கோயிலை காப்பாத்துறேன். புரியுதா? இதான் ஸ்கிரீன் பிளே. நீ ஒரு கிறிஸ்டினா இருந்தா என் இந்து மதத்தை நீ காப்பாத்து. நீ ஒரு கிறிஸ்டினா இருந்தா நான் இந்துவா இருந்து உன் மதத்தை காப்பாத்துறேன். நம்மளுக்குள்ள ஜாதி கலருமே இல்லாமல் உள்ளதான் இந்த ஜனநாயகம். 6 மாசத்துக்கு வெயிட் பண்ணுங்க. லீக் ஆயிடுச்சு, 1.5 கோடி பாத்துறாங்கன்னா நான் பாக்கல, யாருமே பாக்கல. நாங்க எங்க பசங்க எல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். எமோஷனலா இருந்தது லாஸ்ட் சீசன்றனால. கலாஞ்சு படம் சூப்பரா இருந்துச்சு. லீக் ஆன படம் யாருங்க வந்து பாப்பானு இங்க வந்து பாருங்க. அவர் விரும்புற எத்தனை வாட்டி லீக் ஆனாலும் நாங்க லீக் ஆனதுல பார்க்க மாட்டோம். டைரக்டா வந்து ஸ்கிரீன்ல தான் பார்ப்போம். அவருக்கு எப்பயுமே நாங்க தான் சப்போர்ட் இருப்போம். அவர் படம் வேணா சும்மா ஓடின்னு இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சொன்ன வாய்க்கு கொஞ்சம் இந்த கூட்டத்தை காமிங்க. ஃபர்ஸ்ட் டேவே எவ்வளவு இது என்ன சொல்றது, எலெக்ஷனும் நாங்க தான், கலெக்ஷனும் அவர் தான். லீக் ஆனாலும் என்ன ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க பார்த்தோம் ப்ரோ, நாங்க எங்க ஹார்ட்ல இருந்து நல்லா பார்த்தோம். சோ எந்த பிரச்சனையும் இல்ல. கன்ஃபார்மா தளபதி படம் எல்லாம் ஒரு ரெக்கார்டுக்கல 300-400 கோடி
அது கன்ஃபார்ம் அடிக்கும் ப்ரோ. ஒரு 69 படம் நடிச்சு இத்தனை கோடி மக்களை வந்து இருக்கவே முடியாது. 1,88,750,000 பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. சரிங்களா? இது வந்து எலெக்ஷன். ஓட்டு போட முடியாது. 18 வயசு கீழ உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கோடி பேர் வந்து இவருடைய ஃபேனா இருக்காங்க. இது ஒரு எந்த நடிகருக்கு கிடைக்கும்? இது எவ்ளோ தள்ளி போனாலுமே கடைசில அது எப்பவுமே ஒரு பிளஸ் தான். ஈவன் எவ்வளோ ஒரு கான்ட்ரோவர்சி வந்தாலும் அது எல்லாமே அவர் பிளஸ்ஸா மாத்திக்க அந்த ஒரு மனுஷனால மட்டும் தான் முடியும். நல்ல கருத்துள்ள படம் தான். ஆனா ஏன் குழந்தைங்கள அலோவ் பண்ணலன்னு தெரியல. தயவு செஞ்சு குழந்தைங்கள அலோவ் பண்ணுங்க. அவங்களுக்கு நெறைய பாயிண்ட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அவரு சொல்லும்போது விஜய் மாமா அப்படியே அவர் வாயில இருந்து அவர் கேட்கும்போது குழந்தைங்களும் அத வந்து எடுத்துப்பாங்க. ரொம்ப முக்கியமான படம் பெண் குழந்தைங்களுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்குங்க. 18 வயசுக்கு மேல தான் அந்த படமா? கிடையவே கிடையாது. அப்பாவுடைய சென்டிமெண்ட் இருக்கிறது. 15 வயசுல இருந்து நாளைக்கு அனுப்புங்க தியேட்டருக்கு. இந்த குழந்தை 10 வயசு குழந்தைய பார்க்க வைக்கலாம் அந்த படத்த. அது என்ன அரசாங்கம் 18 வயசு? அதுதான் விஜய் டைலாக் சொன்னா போலயே. குழந்தைங்களே சாக்லேட் குடுத்தா, உங்க அங்கிளோ, உங்க பிரதரோ, உங்க எதிர் வீட்டுக்காரன் இங்க கை வைக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. இந்த டைலாக் போதும் சென்சார் போர்டுக்கு. நான் கேட்கிறேன் திருப்பி அரசாங்கத்த. இது ஒரு நல்ல மெசேஜ் இல்லையா? ஒரு காலேஜ் ஃபங்ஷன்ல விஜய் சொல்றது ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துக்க கூடாதா? தாய்மார்கள் பார்க்க கூடாதா? குழந்தைங்க பார்க்க கூடாதா? சித்தி குட்டி சைல்ட்ஸ்லாம் பார்க்க கூடாதா? அது என்ன 18 வயசுக்கு மேல பார்க்கணும்? அரசாங்கம் அவர் தடை போடுறது. நாளையில இருந்து 15 வயசுல இருந்து அனுப்புங்க. ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்குது. மறுபடியும் வருவோம். ஆனா குழந்தைய கூட்டிட்டு வர அலோவ் பண்ணீங்கன்னா, நான் என் பாப்பாவ கூட்டிட்டு வருவேன். ஏன்னா அது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அது மட்டும் விஜய் எனக்கு ஒரு கோரிக்கை. குழந்தைங்கள அலோவ் பண்ணுங்க. குழந்தைங்க பார்க்காத அளவுக்கு அங்க எதுவுமே இல்ல. கடைசி படம் தான். எமோஷனல் ஆக்கி வச்சுட்டானுங்க. இதுக்கு மேல என்னண்ணா? இதுக்கப்புறம் படமே இல்லன்னா ரீமேக் படம் தான் பண்ணுவாங்க அப்புறம். பேச முடியல அவ்வளவுதான். விட்டுருங்க. டைரக்ட்டா வந்து ஒரு FDFS அட்டெண்ட் பண்ணா தான் தெரிஞ்சிருக்கும். தளபதியோட மாஸ் வெயிட் என்னன்னு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும். தளபதி புடிக்காதா? படத்த வந்து பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஏன் தளபதி புடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த தடவ போட்டாலும் நாங்க பாப்போம். நான் கில்லில 2, 3 தடவ வந்து பார்த்தேன். என்ன படம் போட்டாலும் பார்ப்பேன். நான் அவருடைய எல்லா படமும் நானும் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல ஸ்டார்ட்டிங் நாளைக்கு திங்கள்லேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து அவரோட எல்லா மூவிஸும் பார்த்திருக்கேன். எல்லா சாங்ஸும் கேட்டிருக்கேன். ஸோ வந்தாலும் ரிலீஸ் கண்டிப்பா நான் வரேன். கடைசி படம் பயங்கரமா இருக்குது ப்ரோ. 1000 கோடின்னு 1000 கோடி. ஆக்டிங் தர மாதிரி ப்ரோ. சரியா புஷி ஆனந்த் கேமியோ அளவுக்கு தூக்குறாரு என் தலைவன் கட்சி நேரத்துல. கண்டிப்பா எமோஷனலா தான் இருந்தது. எங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். பட் ஆனா வேற அவர் நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்குவோம். இந்த படத்திலேயே அவர் நெறைய சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டு அரசியல் மூலியமா எவ்வளவு ஒரு இதுன்னு. சோ அத காக்கறதுக்கு அவர் ஒரு தெய்வமா வந்திருக்காருன்னு நாங்க வந்து பார்க்கிறோம். பொலிட்டிக்கலா அட்டாக் பண்றதுக்கு படம் எதுக்குங்க? இனிமே பொலிட்டிக்கலா டைரக்டாவே இருக்கணும். எல்லாரும் தான் பொலிட்டிக்கலா தளபதியை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு படமா விஜய கடைசியா பார்க்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கோம். பொலிட்டிக்கல்லாம் இனி இங்க இருந்து ஆரம்பிப்பாரு. அங்க பார்த்துப்போம். யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தளபதி ஃபேன். சின்ன வயசுல இருந்து அவர பார்த்து வளர்ந்தோம். சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டில் வந்து அவர் இத விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போயிருக்காரு. சோ ஹேப்பி ஃபார் ஹிம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைலன்ட்டா எல்லாமே பண்ணிட்டு போறவருங்க. சைலன்ட்டா அவர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. அவ்வளோதான். ஸோ இத உட்காந்து இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு அவரு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி, அது வந்து தேவையே இல்ல. இப்ப மோடி எங்கேயாவது இந்த மாரி பிரஸ் மீட் எங்கேயாவது குடுத்துருக்காரா? உங்களுக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுங்க. எங்கேயாவது குடுத்துருக்காரா? குடுக்கல. அவர ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டீங்க? ஏன் மோடி குடும்ப அது பண்ணதுங்க. மேட்ச்ல கண்ட்ரி அடிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. ஆனா குடுக்கணும். ஆனா பட் வந்து ஒரு நாள் தரமா குடுப்பாரு. கண்டிப்பா. தயவு செய்து இந்த படம் ஜனவரி மாசமே விட்டிருந்தாலும் நடந்திருக்கும். அப்போ ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். ஓட்டு போட்டதுல மக்கள் தேடினது 2வது வெற்றி. 3வது படம் ரிலீஸ் பண்ணதுக்கு 3வது வெற்றி. நீங்களே சொரிஞ்சு விட்டீங்க. நீங்களே தூக்கி விட்டீங்க. இந்த ரூமர் பரப்புக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து உட்காந்துட்டு இவங்க கரூர்ல நடந்த பிரச்சனைலாம் ஷூட்டிங் எடுத்தாங்க, வச்சாங்க. ஏங்க அதுக்கு இதுக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லைங்க. இது படம் பூராவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் வேர்ல்டு சுத்தி காமிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், அது இது இந்தியா எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு கதை. இவங்க வந்து உடனே சொல்லிட்டாங்க, கரூர்ல ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்து விஜய் மேல ஏறின்னு பேசினாரு. அதில தான் அவள சேர்த்தாங்க. அது அரசியல் பண்ணாதீங்க படத்துல. படம் வேற, அரசியல் வேற. ஆனா ஏத்துக்க முடியல. ஆனா வேற என்ன பண்றாரு? இப்ப மக்களுக்கு நல்லது பண்ண வந்துட்டாரு. இப்ப அதனால அதுவும் நம்ம ஏத்துக்கணும்ல. ஒரு நல்ல இதுல போறாரு. சோ ஓகே தான் ப்ரோ. ஆனா சேடா இருக்கு. போக்ரி படத்துல இருந்து ஃபேனு 5 வயசுல இருந்து. ஆனா இப்ப 23 வயசுல எல்லாம் முடியுது. எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. நீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு விஷயங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அத்தியாவசியமானது. எஜுகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நீட் விஷயத்த பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப ராகுல் காந்தி ஒரு முன்னெடுப்பு எடுத்துறதுக்கு அவர கைது பண்ணிருக்காங்க. இவரும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாரி வந்து இங்க தமிழ்நாட்டுல வெடிக்குதுன்னு வைங்க. சரி இப்ப நம்ம ஆளுங்கட்சி தான். பண்ணுங்கப்பான்னு லைட்டா ஒரு கண் மட்டும் காமிச்சு விட்டாங்கன்னா, நம்ம இறங்கி உட்காந்து பண்றோம்னு வைங்களேன். ஒரு மெரினாவிலயோ எங்கேயோ உட்காந்துட்டோம்னா, நம்மள கைதும் பண்ண முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் தான். சரிங்களா? பண்ணோம்னா என்ன ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ அரசியல் வேற, திரைப்படம் வேற. படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு ரைட்டு. ஆனா இந்த சமயத்துல படம் வந்துச்சு, அந்த சமயத்துல வந்துருச்சு. டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு தாங்க இருக்கும் தமிழ்நாட்டுல. நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம். அங்க வந்து போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மோடிஜி தான் ஏதாவது பண்ணணும். ஆனா அவர் வந்து ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல.
பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சப்போர்ட் கேட்டாங்கன்னா காங்கிரஸ் இங்க இறங்கி பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல.